ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதில் கடைசியா ஒரு ஃபைனல் ட்ரெய்லர்னு ஒரு விஷயத்த வந்து விட்டுருந்தாய்ங்க. இதுவரையும் நடந்த ஸ்பைடர்மேனோட மூவிஸ்ல என்னென்னலாம் நடந்துச்சு, அதில எப்படி எப்படிலாம் தலைவன் அடி வாங்குனான், எப்படி எப்படிலாம் தலைவன் அடி குடுத்தான் அப்படிங்கிற மாரி அந்த ட்ரெய்லர்ல காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிராண்ட் நியூயோட கிளிப்ஸையும் அதில போட்டிருந்தாய்ங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நான் வந்து அப்படியே மொபைல்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கப்ப திடீர்னு பார்த்தா ஒரு வீடியோ. நேத்தியே வந்துருச்சு. நேத்தியே கிட்டத்தட்ட வந்து எப்படின்னா, ஸ்பைடர்மேன் படத்த வந்து இந்த சைனா சைட்லாம், ஜப்பான் சைட்லாம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. அதில வந்து இந்த ஃபைட் சீன் ஃபுட்டேஜ் வந்து வந்துச்சு. சரி நம்ம பார்க்க வேணாம், நம்ம தியேட்டர்ல போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட இருந்தேன். பட் இருந்தாலும் எனக்கு வந்து அது அப்ப இது ஆர்வம் தாங்க முடியல. அதனால என்ன பண்ணிட்டேன்னா, டப்புன்னு டச் பண்ணி விட்டேன். நம்மலாம் மார்வல் வெறியராச்சே! அதனால டப்புன்னு டச் பண்ணி பார்த்தா, அந்த ஃபைட் சீன் சும்மா ஒரு 2 நிமிஷம் தான் இருந்துச்சு. அந்த வீடியோ இந்த நம்ம ட்ரெய்லர்லேயே காட்டியிருப்பாங்க. அந்த ஃபைட் சீனை வந்து இந்த நம்ம ஜாக்கி சானோட ஸ்டண்ட் குரூப் வந்து அடின்னு அடிப்பானுங்களா அது. கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு எப்படின்னா, ஒரு பழைய ஒரு ஸ்பைடர்மேனோட படத்தில் எந்த அளவுக்கு இருக்குமோ, அந்த ஓஜி ஸ்பைடர்மேன்னு சொல்லுவோம்ல, அந்த டாபி மெக்ரி அப்புறம் ஆண்ட்ரே கார்ஃபீல்டோட மூவிஸ் எப்படி இருக்குமோ, கிட்டத்தட்ட அதேமாரி கிட்டத்தட்ட ஒரு ஃபைட்டாக இருக்கட்டும், ஒரு ரா ஃபைட்டாக இருக்குது. அதை விட இன்னும் பயங்கரமாக சொல்லணும்னா, ஸ்பைடர்மேன் வந்து இன்னும் சின்ன புள்ள மாரி சுற்றிட்டு இருந்தாங்க இந்த டாம் ஹாலண்ட் வந்து. நானே வந்து டோனி ஸ்டார்க்கோட தத்துப்புல்லாம் சொல்லியிருக்கேன். அப்படி சின்ன புள்ள மாரி சுத்திட்டு இருந்தாரு. ஆனா, இந்த மூவில பார்க்குறப்ப இது சம்திங் ட்ரெய்லர்லேயே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு இட்ஸ் பீக் அப்படிங்கிற மாரி. சரி அப்படின்னு பார்த்தா, இந்த ட்ரெய்லர்லேயே அப்படி இருந்துச்சு. சரின்னு பார்த்தா, இந்த லீக் ஃபுட்டேஜை பார்த்தோன்னே எனக்கு கை கால்லாம் ஓடல. ஒன்றும் செய்ய முடியல. சரின்னு அதையும் டச் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா, அந்த ஃபைட் சீன்ல வந்து நம்ம ஸ்பைடர்மேனோட ஸ்பைடி சென்ஸை வந்து செம்ம யூனிக்கா காட்டியிருக்காங்க. தலைவனுக்கு வந்து இந்த உண்மையிலே ஸ்பைடர் சென்ஸை வந்து இப்போ வந்து கொஞ்சம் பீக்ல இருக்க மாரி தான் காட்டியிருக்காங்க. அவரோட அந்த மியூட்டேஷன் ஆனதுனால, டிஎன்ஏல வந்து மியூட்டேஷன் ஆனதுனால, அவரோட ஸ்பைடர் சென்ஸும் கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு இந்த மூவில பார்க்கறதுக்கு. ஜஸ்ட்டு 2 நிமிஷத்த நேத்து நைட்டு பார்த்தேன். எனக்கே ஒண்ணும் புரியலண்ணா. இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. தியேட்டர்ல பார்க்கறதுக்கு அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். கன்ஃபார்ம். தியேட்டர்ல போயிட்டு இந்த படத்த டெஃபினட்டா எல்லா மார்வல் ஃபேன்ஸும் பார்க்கலாம். ஏன்னா, மார்வலோட கம்பேக்குன்னு சொல்றத விட, இந்த ஸ்பைடர்மேன் ஓஜி இஸ் பேக் அப்படின்னு தான் சொல்லி ஆவணும். இந்த படத்த பத்தி நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால சில சில ஃபுட்டேஜஸ் லீக் ஆகிட்டு இருக்கு. அதை மட்டும் பார்க்காம, யூடியூப்ல பார்க்காம, என்ன மாரி தற்குறித்தனமா பார்க்காம, நீங்க எல்லாம் படத்த போய் தியேட்டர்ல பாருங்க. பயங்கரமா எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்.